Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. இந்த பாடத்தை வேறுபடி புரிந்து கொள்ளலாம். அதாவது வேறு என்னென்ன வழிகளில், இதே போல வேறு என்னென்ன வழிகளில் என்பதை ஆங்கிலத்தில் நாம் how else என்று வினவுவோம். அப்போ இந்த வினா வாக்கியத்தின் ஸ்ட்ரக்சர் அமைப்பு எவ்வாறு அமையும்? how else plus helping verb plus subject plus main verb என்றவாறு அமையும். இந்த வினா வாக்கியத்தில் உதவி வினைச்சொல்லாக என்ன சொல் வரும்? புரிந்து கொள்ளலாம் அல்லது புரிந்து கொள்ள முடியும் என்றதால் can என்பது அமையும். புரிந்து கொள்ளல் understand. யார்? நாம் தான் வினாவை கேட்கின்றோம். ஆகையால் எழுவா என்ன? நாம். How else can we understand this subject? How else can we understand this subject? Again, how else can we understand this subject? இப்போ நீங்கள் இந்த பாடத்தை வேறு எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்க. Very good. நீங்க இதை வேறு எப்படி செய்ய விரும்புறீங்க? How else do you want to do this? How else do you want to do this? Again, how else do you want to do this? நான் வேறு எப்படி அவளுக்கு உதவி செய்யலாம்? வேறு எப்படி? How else can I help her? How else can I help her? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. How else can I help her? அவள் வேறுபடி அங்கு செல்ல முடியும். எங்களுக்கு தெரிந்த வழிகள் எல்லாம் செல்ல முடியாம இருக்குது. அவ வேறுபடி அங்கு செல்ல முடியும். How else can she go there? How else can she go there? Again, how else can she go there? நாம் இன்றிரவு திரைப்படம் பார்க்க போன்றோம். இது எங்கட பிளான் இல்லை, ஆக்சுவலி எங்களுடைய எண்ணம். யோசிக்கிறோம், இதுதான் நடைபெற போற செயல், ஃபியூச்சர் டென்ஸ். ஆனா அதை பற்றி ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கிறோம். அந்த யோசனையை இப்ப நிகழ்காலத்துல சொல்றோம். இதற்கான வாக்கிய அமைப்பு subject plus am or is so are plus going to plus V1 form என்ற வரமையும். இதை நாங்க எதற்காக பயன்படுத்துகின்றோம்? Express an intention. To express an intention. It is not a pre-planned action. It is just only an intention. ஒரு எண்ணம், ஒரு நோக்கம், ஒரு எண்ண வெளிப்பாடு. We are going to watch a movie tonight. We are going to watch a movie tonight. ஏனிங்க பயன்படுத்தினோம்? we என்பது plural subject. We are going to watch a movie tonight. அவன் ஒரு கார் வாங்க போறான். அவன் ஒரு புதிய கார் வாங்க போறான். ஒரு intention. He is going to buy a new car. சொல்லி இருக்கிறான். கட்டாயம் வாங்குவானா இல்லையா அதுக்கான திட்டம் எல்லாம் வகுத்துட்டானா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அவன் ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான். அதை நாங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்றோம். He is going to buy a new car. இங்கு he என்பது பேசப்படுகின்ற ஒரு எழுவாய் third person singular subject. அதனால் தான் நாம் is என்பது பயன்படுத்தியுள்ளோம். He is going to buy a new car. நான் வீட்டை சுத்தம் செய்ய போகிறேன். இது என்னுடைய intention. I am going to clean the house. I am going to clean the house. I am going to clean the house. Very good. மக்கள் அநேக காலத்திற்கு முன்பு குகைகளில் வாழ்ந்தனர். அதாவது கடந்த காலத்தை பற்றி சொல்கின்றோம். அத்தோடு
past time reference பயன்படுத்தியுள்ளோம். அநேக காலத்திற்கு முன்பு. ஆக்சுவலி past tense என்பது எங்களுக்கு காலம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நாங்க அதனை கடந்த காலம் என்று சொல்கின்றோம். எப்போது நடைபெற்றுள்ளது என்பது எங்களுக்கு தெரிஞ்சபடியாதான் past tenseல சொல்றோம். அப்போ past tense சொல்லும் போது டைம் ரெஃபரன்ஸ் சொல்லாம சொல்லக்கூடாதா அப்படின்னு நினைக்காங்க. பேச்சு வழக்குல சின்ன சின்ன விஷயங்களை நாங்க டைம் ரெஃபரன்ஸ் இல்லாம சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் டைம் ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடிய சான்ஸ் தான் அங்க இருக்குது. ஏன் பாஸ்ட் டென்ஸ் என்று சொல்லி எதனால் நிர்ணயிக்கின்றோம்? எங்களுக்கு காலம் தெரியும், அதன் நடந்து முடிவு அடைந்த செயல் எப்போது நடைபெற்றது என்பதும் தெரியும். இதனுடைய வாக்கிய அமைப்பு சப்ஜெக்ட் பிளஸ் B2 ஃபார்ம் வேர்ப், அதாவது பாஸ்ட் ஃபார்ம் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் வரலாம் வராம விடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுப்போம். பீப்பிள் லிவ்ட், மக்கள் வாழ்ந்தனர். எங்கே? in caves, எப்போது? a long time ago, அநேக காலத்திற்கு முன்பு. people lived in caves a long time ago. again, people lived in caves a long time ago. எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. amazing. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. people lived in caves a long time ago. நான் எனது வேலைகளை மாலை 6 மணிக்கு முடித்தேன். அப்ப நிச்சயமா இப்ப இரவா இருக்கணும், இல்லாட்டி அடுத்த நாளா இருக்கு. அதனாலதான் மாலை 6 மணிக்கு முடித்த விஷயத்தை பற்றி சொல்றேன். I finished, நான் முடித்தேன். எதை முடித்தேன்? எனது வேலைகளை. I finished my works, எப்போது? மாலை 6 மணிக்கு, at 6 p.m. I finished my works at 6 p.m. Again, I finished my works at 6 p.m. இங்கு at 6 p.m. என்பதற்கு பதிலாக at 6 o'clock in the evening அப்படின்னு சொல்லலாம். at 6 o'clock in the evening. PM என்பது ஒரே தடவையில் குறிப்பதால் மாலை என்பதை PM பயன்படுத்தினோம். அப்படி சொல்லாம at 6 o'clock in the evening அப்படி என்றும் சொல்லலாம். ஷீலா 6 கிழமைகளுக்கு முன்னர் அவர்களை சந்தித்தாள். கடந்த காலத்துல இப்ப 6 கிழமைகளுக்கு முன்னர். she met them, அவள் சந்தித்தாள். யாரை? அவர்களை. she met them 6 weeks ago. எப்போது? 6 weeks ago. again, Sheila met them 6 weeks ago. நீங்க எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. well done. Sheila met them 6 weeks ago. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? how else plus helping verb plus subject plus main verb என்றவாறு வினாக்களையோ or to express an intention என்ற ரீதியில் subject plus am is or are plus going to plus be1 form என்பதையோ subject plus be2 form verb plus a past time reference என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers and if you have any mistakes, I will correct it for you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமாயின் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஆங்கிலம் கேட்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.